கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மனித வாழ்விலே பலவிதமான பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாத மனுஷர்களே இல்லை. சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாடுகளின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதை தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. நடக்கிறது துன்பம் நிறைந்த பாதை. ஆனால் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, நான் துன்பத்தின் நடுவிலே தான் நடக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த துன்பங்களின் வழியாக போனாலும் அதை தாண்டி ஒரு உயிர்ப்பிக்கும் ஒரு நாட்கள் உண்டு என்பதை அறிந்திருந்தார். சிலர் துன்பங்களின் வழியாக கடந்து போகும் பொழுது அதிலேயே அவர்கள் சோர்ந்து போவார்கள், அழிந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாவீது ராஜாவை போல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் முன்னாக கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். தாவீது ராஜா அறிந்திருந்தார் கர்த்தருடைய வலது கரம் அவரை ரட்சிக்கும் என்று. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று. ஹல்லேலூயா. மேலும் அடுத்த வசனத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இவ்விதமான ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்ததுனால தான் அந்த துன்பங்களின் வழியாக நடந்த பொழுது சோர்ந்து போகாமல் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் என்ற விசுவாசத்தோடு கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கூட ஒருவேளை கடந்து செல்லுகிற பாதைகள் துன்பம் நிறைந்ததாக கூட இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். அவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று, கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும் என்ற ஆழமான விசுவாசத்தோடு முன்னாக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 20 வசனம் சொல்லுகிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுகிறவர், நம்மை மறுபடியும் தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அநேக ஆபத்துகள் பார்த்திருக்கலாம், அநேக இக்கட்டின் வழியாக வந்திருக்கலாம், ஆனால் திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் பிடித்து கொள்ளுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்றும், ஆகவே நாங்கள் கடந்து செல்லுகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் கலங்காமல், சோர்ந்து போகாமல், பயப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.